பிவி அறுசுவை குக்கிங் சேனல் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எலுமிச்சம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து இன்றைக்கி கேரமலுக்கு தான் செய்ய போகிறோம். நம்ம ஜூஸுக்கு நேரடியாக சர்க்கரை சேர்க்காமல் இந்த மாதிரி கேரமலுக்கு செஞ்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரமலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். கண்ணாடி டம்ளருங்க. அது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நம்ம அரை எலுமிச்சம்பழத்தை அறுத்துக்கலாம். அறுத்துட்டு பாருங்கள், கையிலேயே நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா புழிஞ்சு விட்டாச்சுங்க. நம்ம கேரமலுக்கு பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரமலுக்கு செஞ்சு சேர்க்கல பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரமலுக்கு செஞ்சு சேர்த்துக்கலாங்க. கேரமலுக்கு செஞ்சு சேர்த்துக்கிட்டோமா அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். தண்ணி இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஜூஸுக்கு தேவையான அளவு பாருங்கள், பார்க்கலையே எவ்வளோ கலராக இருக்குதுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஜூஸுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாங்க. இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு நல்லா ஜூஸ் குடிக்கிறதுக்காக நம்ம விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு ஐஸ் கட்டி போட்டு நம்ம குடிச்சிக்கலாங்க. இப்போ நான் ஐஸ் கட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், பார்க்கலையே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு லெமன் ஜூஸ் நீங்களும் இது மாதிரி செய்து கொடுங்க. இந்த ஜூஸ் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம்தான் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.